கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம். பிதாவே, மட்டுமாய் நீ பாராட்டின கிருபைகளுக்காக, நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த யூத் மீட்டிங்கை தேவன் தாமே ஆசீர்வதித்து தருவீராக. உம்முடைய கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் இருக்கும்படி கர்த்தாவே நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வருமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனம் பிள்ளைகளுக்குள்ளாக சென்று அவருடைய இருதயத்திலே அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர கர்த்தாவே கிருபை செய்வீராக. ஆண்டவரை, இன்றைக்கு விதைக்கிற விதையானது ஆண்டவர் பின்னாளிலே 100 மடங்கு அறுவடை அவருடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வர வேண்டியவர்களை கூட்டி சேருங்க. நீரே எங்களோட பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நடத்தி தருவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் இப்பொழுது பாடல்களை பாடலாம். விசுவாச வார்த்தை பாடல்களில் என் மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது 26வது பாடல். வார்த்தை பாடல்களில் 22வது பாடல், நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன் என்கிறான பாடல்.
பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாக இருக்கவங்களா அல்லேலூயா சொல்லுங்கள். இன்னைக்கு வந்து நியாயாதிபதிகள் எடுங்க. நியாயாதிபதிகள் 13 2 வாசிங்க. 13:2. இப்போ இந்த தான் வம்சத்தான் ஆகிய அப்படின்னு வரும். தான் வம்சத்தில் வர ஒரு மனோவான ஒரு மனுஷன் இருக்கான். அவங்களுக்கு வந்து பிள்ளை கிடையாது. அப்போது ஒரு நாள் வந்து கர்த்தருடைய தூதனானவர், 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு கர்த்தருடைய தூதனானவர் சொல்கிறாங்க. கர்த்தருடைய தூதனானவர்னா யாருன்னு தெரியுமா? யார்? தெய்வ தூதர் கிடையாது, இயேசு. தூதன்றது வேறு, தூதனானவர்னு வரும்போது அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துக்கு தான் அந்த மாதிரி தூதனானவர் அப்படின்னு வரும். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட மனைவிக்கு வந்து ஒரு இது சொல்கிறாங்க, நீங்கள் கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். 4வது வசனம் வாசிங்க. 4:5 வாசிங்க. தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு 5வது வசனம். சவரகன் கத்தி படல். இப்போ ஆண்டவர் தேவ தூதனானவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படல் ஆகாது. அந்த பிள்ளை பிறந்த அதாவது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த ஒரு குழந்தை கொடுப்பேன், அந்த குழந்தைய வந்து அந்த குழந்தைக்கு நம்ம முடியெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்புறம் தீட்டானது ஒன்றும் புசிக்கக்கூடாது, தீட்டானது வந்து தொடவும் கூடாதுன்னு ஆண்டவர் 3 கட்டளை கொடுத்துருப்பாங்க. ஏன் இது அவர் வந்து யார்? பெலிஸ்தரின் கைக்கு அந்த குமாரன் வந்து எப்படின்னா, பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மோசே வழி நடத்துகிறாரா ஜனங்களை, அப்புறம் யோசுவா வழி நடத்துவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜனங்கள் வந்து அவங்களுக்கு இது யாரும் நடத்துறதுக்கு ஆள் இல்லாதனால அவங்க சில நேரம் வந்து பாவங்கள் செய்யும் போது, அந்த ஃபஸ்ட்டு வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், நியாயாதிபதிகள் 13:11 இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷ அளவும் பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுத்தார்னு வசனம் இருக்குது. அப்போ என்ன பண்ணிடுவார் ஆண்டவர் வந்து அவங்கள வந்து வேறவங்க கைக்கு ஒப்பு கொடுத்துறார். அவங்க வந்து இவங்களை அடிமையாக்குறது, இவங்களை வந்து ஒரு அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால தான் ஒரு ரட்சகன் எப்படி இயேசு பிறந்தாரோ அந்த மாதிரி தான் சிம்சோனும் அந்த பெலிஸ்தர் கைக்கு இருந்து இந்த மக்களை ரட்சிப்பாருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அவங்க மனைவிக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ அவங்களோட மனைவி என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கணவனிடத்துல ஓடி வந்து சொல்கிறாங்க, நான் வந்து தேவனுடைய மனுஷன் ஒருவரை கண்டேன், அவர் வந்து தேவனோட சாயல் போல் இருந்தார், பார்க்க மகா பயங்கரமாக இருப்பார், எங்கேருந்து வந்தேன்னு நான் கேட்கவும் இல்லை, அவர் நாமத்தை சொல்லவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு, அப்போ அவங்க எனக்கு வந்து நீ கர்ப்பம் தரிப்ப, ஒரு குழந்தை பெறுவா அப்படின்றதையும் அவங்க கணவர்கிட்ட அவங்க மனைவி சொல்கிறாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்லாம் சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியான்னு கேட்டுட்டு ஆண்டவர் உடனே அந்த கணவர் என்ன பண்ணுறாருன்னா, உடனே போய் மனோவா அவரோட பேர், அந்த மனோவான்ற மனுஷன் என்ன பண்ணுறாரு, போய் கர்த்தர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறாரு. ஆண்டவரே, எனக்கு நீங்கள் திரும்ப அந்த தேவனுடைய மனுஷனை அனுப்புங்க, நான் ஒரு விசை அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவார். 8வது வசனம். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரை, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். பாருங்கள், நல்ல தகப்பன் அவர்.
நீங்கள் கொடுக்க பிள்ளைய நாங்கள் எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி கேட்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிறாரு. ஜெபம் பண்ணோடனே திரும்ப என்ன பண்ணுறாரு, தேவன் வந்து மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அந்த ஸ்திரீ வந்து வயல்வெளியில் இருக்கும்போது, அவங்க மனோவாவோட மனைவி வந்து வயல்வெளியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திரும்ப தேவனுடைய தூதனானவர் வர்றாரு. வந்து அவங்களுக்கு தரிசனம் ஆகிறாரு. ஆனோடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்திரீ வேகமாக ஒரு நிமிஷம் இருங்கன்னு ஓடி போய் அவங்க கணவருக்கு கூப்பிட்றாங்க. அந்த திரும்ப தேவ மனுஷன் வந்திருக்காருன்னு சொன்ன உடனே அப்போது மனோவா வந்து திரும்ப மனைவியும் அவங்களும் வந்து திரும்ப பேசுகிறாங்க தேவ தூதனானவர்கிட்ட. பேசின உடனே அவர் திரும்ப மனோவாட்டையும் அதே விஷயம் சொல்கிறாரு. கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி 13வது வசனம், நியாயாதிபதிகள் 13:13 வாசிங்க. அ 14 வாசிச்சிருங்க. உடனே சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிடுறாரு. அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி அவங்க சொல்லிட்டு போயிடுறாரு, எங்கள் வீட்டில் நான் இப்போ ஒரு வெள்ளாட்டுக்குட்டி அடிக்கிறேன் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. தேவ தூதன் வந்து சாப்பிடாமல் போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துடுது. அந்த குழந்தை வந்து நல்லா பெரிய பையனாகவும் வளர்ந்துடுறாரு. அது கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும். 25 வாசிங்க. இப்போ பையன் பெருசாக வளர்ந்தாச்சு, கல்யாணம் பண்ணக்கூடிய அளவுக்கு வயசுக்கு வந்துட்டார். அந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்காரு. சிம்சோன் என்ன பண்ணுறாரு, இப்போ திம்னாத்துன்னு 14:1 சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு அப்படின்னு வசனம். இப்போ வந்து அவர் கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டார். சிம்சோன் திம்னாத்துக்கு போகிறாரு. திம்னாத்தில் போய் ஒரு பொண்ணை பார்த்தோன்னே அவருக்கு பிடிச்சோடனே அவர் என்ன பண்ணுறாரு, கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தன் தாயும் தகப்பனையும் நோக்கி சொல்கிறாரு, நான் பெலிஸ்தரின் அந்த பெண் வந்து பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒருத்தி, அந்த பெண்ணை நான் பார்த்தேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மா அப்பா என்ன கேட்குறாங்க, ஏன் நம்ம ஜாதியிலேயே இஸ்ரவேல் வம்சத்திலே பொண்ணுங்க இல்லையா, ஏன் பெலிஸ்தரின், ஏன்னா ஆண்டவரோட இதில் வந்து கட்டளையில் வந்து வேறு புறஜாதியில் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது இஸ்ரவேலில். அப்போ நீ ஏன் பெலிஸ்தரின் பொண்ணை போய் கல்யாணம் பண்ணுற அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு, இது வந்து 4வது வசனம் வாசிக்கலாம். இந்த 4வது வசனத்தில் ஒரு 2வது பார்த்தீங்கன்னா தெரியும், இது கர்த்தரின் செயல் அப்படின்னு இருக்கா. கர்த்தரின் செயல்னா என்ன, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்றது ஆண்டவரோட செயல். ஏன்னா அது வரைக்கும் சிம்சோன் வந்து அமைதியாக தான் இருக்கார். இது இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு முடிவெடுத்துட்டு போகும்போது அவங்கள குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக இது கர்த்தரை இந்த மாதிரி செயல் செய்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போனோடனே சிம்சோன் தாயும் தகப்பனும் அதுக்கு ஒத்துக்கலாம். ஆனால் சரின்ட்டு இவரும் அந்த பேச்சு மீறி ஓகே சொல்லிட்டு போயிடுறாரு. அவங்க அந்த ஊருக்கு போனோடனே திம்னாத்துக்கு போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னு பாருங்களேன். 5வது வசனம் வாசிங்க. இப்போ கெர்ஜிக்கிற சிங்கம் அப்படின்னா, இப்போ புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா வசனம் இருக்கும், பிசாசுக்கு கெர்ஜிக்கிற சிங்கம் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கும். அந்த மாதிரி தான் இவர் வந்து இப்போ எங்கே போகிறாரு, திம்னாத்துக்கு அவங்க அம்மா அப்பா எல்லாம் போகிறாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா அப்பொழுது 6வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதனால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அது ஒரு ஆட்டுக்குட்டியை போல் கிழித்து போட்டுறான். அதாவது என்னென்னா, அந்த வழியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கெர்ஜிக்கிற சிங்கம் வருது. இவன் என்ன பண்ணுறான், ஆண்டவரோட ஆவி வந்த உடனே அவ்வளோ பலன் வந்துடுது அவனுக்கு. பலன் வந்தோடனே அந்த சிங்கத்தை வந்து ஆட்டுக்குட்டியை கிழிக்கிற மாதிரி கிழிச்சு போட்டான்.
அவன் தாய்க்கும் தகப்பனுக்கும் அதை சொல்லவும் இல்லை, அந்த விஷயத்தை இந்த மாதிரி நான் செஞ்சேன் அப்படின்றத சொல்லலை. இப்போ பிள்ளைகள் வந்து இந்த இடத்துல சிம்சோன் ஒரு தவறு பண்ணுறாரு. என்னன்னா தவறு அந்த திம்னாத் அந்த பெலிஸ்திரி பெண்ணை பார்க்குறது. ரெண்டாவது தவறு பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாரு. இவர் என்ன ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று செய்கிறோம்னா உங்கள் தாய் தகப்பன்ட்ட சொல்லணும். நீங்களாம் எதுவுமே சொல்லாமல் இருக்கக்கூடாது. எந்த விஷயம்னாலும் தாய் தகப்பன் சொல்லும் போது அவங்களுக்கு தெரிவிக்கப்படணும். அதுக்காக இப்போ இவர் இங்கே என்ன பண்ணுறது, சிம்சோன் பண்ணுற தவறு தாயும் தகப்பனுக்கும் அறிவிக்கவில்லைன்னு வருது. அவன் போய் அந்த பெண்ணோடே பேசினான், அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள். 7வது வசனம் பாருங்க, வாசிங்க. அப்படிதான் இருப்பாங்க. இப்போ ஆண்டவருக்கு சில விஷயம்லாம், ஏன்னா தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் வந்து பிசாசு எப்படி சொல்லும் போது இந்த கண்ணுக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் சில பசங்க வாலிப பிள்ளைகள் தேவையில்லாத பசங்கக்கிட்டேயோ தேவையில்லாத பொண்ணுங்கக்கிட்டேயோ அனாவசியமாக பேசக்கூடாது. ஏன்னா உங்கள் தாய் தகப்பன்னு சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், மற்றவங்க சொல்கிறது ரொம்ப அப்படி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், கேட்குறதுக்கு அவங்க பேசுகிறது ரொம்ப இனிமையாக இருக்கும், அவங்க சொல்கிறது தான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். பெற்ற தாய் தகப்பன்னு சொல்கிற ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு ரொம்ப கசப்பாக இருக்கும். இப்போ இதையும் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துலையும் ஒரு தவறு செய்கிறாரு. சில நாளைக்கு பின்பு 8வது வசனம், திரும்ப என்ன பண்ணுறாரு, அவங்க போயிட்டு வந்துடுறாங்க, அவங்க ஊருக்கு வந்துடுறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்ப அந்த ஊருக்கு போகிறாரு, திம்னாத்துக்கு போகிறாரு. அப்போது அதாவது விவாகம் பண்ணணும்னு சொல்லிட்டு சிம்சோன் போகிறாரு. போகிறப்போ அவருக்கு ஒரு ஞாபகம் வருது. திரும்ப வழி விலகி அந்த சிங்கம் இருந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு போகலான்ட்டு வழி விலகி போகும்போது அந்த சிங்கம் கொன்ன சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. அது 9வது வசனமும் வாசிங்க. இவன் என்ன பண்ணுறான், அந்த செத்த உடம்புக்குள்ளே இருக்க தேனை அதை எடுத்து சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு தாய் தகப்பனுக்கும் கொடுக்குறான். ஏன்னா அவங்க தாய் தகப்பனுக்கு அது எங்கேருந்து கொண்டு வந்தோம் அப்படின்ற தேன் எடுத்தேன்றது சொல்லலை, விஷயத்தை சொல்லாமல் வந்து கொடுக்குறான். கொடுத்தோன்னே அவங்களும் அதை சாப்பிட்டுக்கிறாங்க. இப்போ அப்படியே அந்த இடத்துல கை வச்சுக்கோங்க. என்னாகமம் 6 வாங்களே. என்னாகமம் 6 2வது வசனம் வாசிக்கிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷன் ஆகிலும் ஸ்திரீ ஆகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கும்படி நஸ்ரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினால். ஏன்னா நஸ்ரேய விரதம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு, ஏன்னா நம்ம அங்கே பார்த்துருக்கோம் இல்லையா, சிம்சோன் என்னவா வராரு, நஸ்ரேயனா ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ அப்படிப்பட்டவங்களை வந்து ஆண்டவர் இங்கே அவங்களுக்கு கண்டிஷன் இருக்குது பழைய ஏற்பாட்டில். அப்படிப்பட்டவன் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கடவன். அவன் திராட்சை ரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சை ரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும் தான் நஸ்ரேனாய் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையில் உள்ளவைகளை யாவற்றையும் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன். புரியுதுங்களா? அந்த அந்த நஸ்ரேய விரதம் இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கணும்னு ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டில் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே. அவன் இப்போ என்ன பண்ணுறாரு, அவன் நஸ்ரேய விரதங்களுக்கு நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதங்களுக்கு இருக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமயிரை வளர விட கடவன். அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரும் பிரத தன்றையில் போகக்கூடாது.
இன்னொன்று பார்த்தீங்களா இந்த 6வது வசனத்தில், அது செத்தவங்க பக்கத்துலேயோ ஏதாவது செத்துருந்தா கூட போகக்கூடாது, மிருகங்கள் செத்தா கூட அது தொடக்கூடாதுன்னு ஆண்டவர் கண்டிஷன் கொடுத்துருக்கார். அவன் தன் நஸ்ரேனாய தேவனுக்கென்று செய்த நஸ்ரேய விரதம் அவன் தலையின் மேல் இருக்கிறபடியால் மரணம் அடைந்த தன் தகப்பன் ஆகிலும் தாய் ஆகிலும் சகோதரன் ஆகிலும் சகோதரி ஆகிலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆக அவங்க யாரையும் தொடவும் கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவன் நஸ்ரேனாய் இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக இருப்பான் அப்படின்னு. இப்போ இங்கே என்ன பண்ணுறாரு, இப்போ அப்படி வந்துடலாமா? திரும்ப நியாயாதிபதிகள் போயிடுங்க. இவர் என்ன பண்ணுறாரு, திரும்ப இந்த கட்டளைகள் எல்லாம் இந்த இதையும் மீறிட்டார். ஏன்னா அந்த செத்த உடலுக்குள்ளே இருக்க தேனை தான் எடுத்து சாப்பிட்றாரு. ஏன்னா ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்காரு செத்த ஒன்றையும் தொடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு, அதை தொட்டு அந்த தேனை எடுத்து சாப்பிட்றாரு. இப்போ இங்கேயும் மீறி செய்கிறாரு. செஞ்சுட்டு திரும்ப என்ன பண்ணிடுறாரு, அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக அந்த பெண் இப்போ விருந்து வைக்கிறாங்க சில நாளைக்கு பின். 10வது வசனம் வாசிங்க. இப்போ எப்படி நம்ம ஊரில் எல்லாம் இப்போ பார்த்துருப்பீங்க இல்லையா, பசங்கள்லாம் பேச்சுலர் பார்ட்டி இப்பெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்துலேயே சிம்சோன் வந்து என்ன பண்ணியிருக்காரு, பார்ட்டி கொடுத்துருக்காரு. பார்ட்டி கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, மதுபானம்லாம் குடிப்பாங்க. மதுபானம் குடிக்கிறது தப்பு. இங்கே அந்த தவறும் செய்கிறார் இவர். அப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த பெண் அங்கே வந்து ஒரு 30 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து தான் அந்த இடத்துல அந்த மாதிரி பார்ட்டி பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. முடிச்சுட்டு சிம்சோன் என்ன பண்ணுறாரு, அந்த 30 பேத்துக்கு ஒரு விடுகதை போடுறாரு. அந்த விடுகதையை வந்து சொல்லணும், சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி துப்பட்டி 30 பேத்துக்கும் ஒரு துப்பட்டி ஒரு ட்ரெஸ்ஸு மாற்று வஸ்திரம் தரப்படும் சொல்லியிருப்பார். அப்போ இவங்களுக்கு அந்த விடுகதை கண்டுபிடிக்க முடியாது அந்த பெலிஸ்தர்களுக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த திம்னாத் அந்த பெலிஸ்தரோட பெண்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ வந்து உன்னோட கணவர்கிட்ட கேட்டு அந்த விடுகதைக்கு, ஏன்னா விடுகதை போட்டவனுக்கு தெரியும் இல்லையா ஆன்சர், அதனால அந்த ஆன்சர் என்னன்னு கேட்டு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க. கேட்ட உடனே இவர் சொல்லிடுவார். சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, கரெக்டாக சொன்னோடனே இவர் தான் இப்போ கொடுக்குற மாதிரி ஆயிடுவாரா. இவர் போய் ஒரு 30 பேர்த்தை கொன்று அந்த மாற்று வஸ்திரம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த அவங்க ஒய்ஃபோட சண்டையாகி வீட்டை விட்டு வந்துடுறாரு. வந்துட்டு திரும்ப அவரோட அம்மா அப்பா ஊருக்கே வந்துடுறாரு. ஒரு நிமிஷம், திரும்ப அப்படி 15 போயிடுங்க. நியாயாதிபதிகள் 15. இந்த பெலிஸ்தர்கள் சொல்கிறாங்க சிம்சோனோட மனைவி கிட்ட, நீ இந்த விடுகதைக்கு விடை சொல்லலைன்னா, நீ கேட்டு சொல்லலைன்னா உன்னையும் உன் குடும்பத்தாரையும் நாங்கள் அக்னியில் சுட்டரிச்சிடுவோம். ஏன்னா அவனை எங்களை கொல்றதுக்காக அவனை கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணி அவங்கள மிரட்டினோடனே அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணிடுறாங்க, அந்த விடுகதைக்கு கேட்டு சொன்னோன்னே இவங்க டென்ஷனாகி இந்த ஆன்சர் பண்ணோன்னே போயிடுறாரா. சிம்சோன் பெண்சாதியோ வென்றால் அவனுடைய தோழரில் ஒருவனுக்கு இவ்வளோ நடந்து இவர் ஊரை விட்டு வந்துடுறாரு. அவங்க அம்மா அப்பா ஊருக்கு போயிடுறாரு சிம்சோன். அப்போ சிம்சோனுக்கு வந்து அந்த ஒய்ஃப் இருந்தாங்களே அந்த அப்பா வந்து வேற ஒரு சிம்சனோட தோழருக்கு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி நியாயாதிபதிகள் 15:1. பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க திரும்ப என்ன பண்ணுறாரு, ஒரு கோதுமை அறுக்கிற நாளில் வெள்ளாட்டுக்குட்டியெல்லாம் எடுத்துகிட்டு தன்னோட ஒய்ஃபை பார்க்குறதுக்காக சிம்சோன் வந்து திம்னாத்துக்கு போகிறப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தகப்பன் வந்து இல்லை அங்கே போகக்கூடாது, நீ திரும்ப வரமாட்டேன்னு நினச்சிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம்,
வேற ஒரு பையனுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம், உன்னோட தோழருக்கு கொடுத்துட்டோம். அவளுக்கு பதில் அவளோட தங்கை அழகாக இருக்கா, அவளை வேணுமா நீ பாரு அப்படின்னு சொன்னோடனே சிம்சோன் என்ன பண்ணுறாரு? இப்போ 3வது வசனம் வாசிங்க. இப்போ தான் அவருக்கு என்ன ஆகிறாரு? பெலிஸ்தருக்கு மேலே ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. ஏன்னா அது வரைக்கும் அவருக்கு பெலிஸ்தர் மேலே அவ்வளோ கோவம் வரல. இப்போ என்ன கோவம் வந்தோடனே என்ன பண்ணாருன்னா, 4வது வசனத்தில் வரும், புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடிக்கிற அளவுக்கு அவருக்கு பலன் இருந்திருக்கு பாருங்க. 300 நரிகளை பிடிக்கிறாரு. அந்த 300 நரிகளை 2 நரியாக கட்டி அந்த நரியோட வாலில் கட்டி தீப்பந்தத்தை சேர்த்து வச்சு என்ன பண்ணிடுறாரு? பெலிஸ்தரோட தோட்டம் வயல்வெளிகள் எல்லாம் ஓட விட்டுறாரு. இப்போ அந்த நரிகள் அந்த தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு போகும்போது அந்த வயல்வெளிகள்லாம் அழிஞ்சு அவங்களோட எல்லா கூடாரங்கள்லாம் அழிஞ்சிருது. உடனே அவங்க அங்கே எல்லாமே அழிஞ்சோடனே இதாகிடுறாங்க. பெலிஸ்தர் வந்து ரொம்ப கோபமாயிடுறாங்க. திரும்ப என்ன பண்ணுறாங்க? திம்னாத்தில் வந்து அவனை சிம்சோனை எங்களுக்கு பிடிச்சி கொடுங்க. இந்த கோபத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவர் எரிச்சிட்டு வந்துடுறாரு. வந்த உடனே இந்த அவரோட பெண்சாதி இருக்காங்க இல்லையா, 6வது வசனம், இப்போ என்ன பண்ணிடுறாங்க? அவங்க மாமனார் குடும்பத்தை சுட்டு அந்த பெலிஸ்தர்கள் அது கொன்றாங்க. கொன்னோடனே இன்னைக்கு கோவம் ஆயிடுறாரு. கோவம் ஆயிட்டு வந்துடுறாரு. இப்போ வந்து பழி வாங்கலாம், இவங்களை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து இளைப்பாடுறாரு. அந்த இடத்துல வந்து அவருக்கு தண்ணி தாகம் இருக்கும். அங்கே ஒரு அந்த இதெல்லாம் வரும், அதை விட்டுருங்க. அவர் வந்து அங்கே இருக்கார். அப்போ வந்து யூதாவில் ஒரு பாளையம் இறங்கி லேகி என்கிற வெளியிலே பரவி இருப்பாங்க யூதா ஜனங்கள். அங்கே பெலிஸ்தர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? இவனை வந்து எனக்கு பிடிச்சி கொடுங்க, சிம்சோனை வந்து பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவங்க 10வது வசனம் வாசிங்க. அப்போ வந்து பெலிஸ்தர்கள் சொல்கிறாங்க, நான் எங்களுக்கு அவன் கொடுமை பண்ணியிருக்கான், எங்களோட இதெல்லாம் சேதப்படுத்தியிருக்கான், அதனால அவனை வந்து நாங்கள் இது பண்ணணும் சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. கேட்டோன்னே யூதா ஜனங்கள் ஒரு 3000 பேர் என்ன பண்ணுறாங்க? எத்தாம் ஊருக்கு சென்று பெலிஸ்தர் நம்ம வந்து இப்படி ஆள்றாங்க, சிம்சோன்கிட்ட போய் பேசுகிறாங்க. ஏப்பா பெலிஸ்தர் தான் நம்மளை ஆண்டுட்ருக்காங்க, நீ இப்படி போய் செய்யலாமா? செஞ்சால் அவங்க நம்மளை அடிமைப்படுத்துவாங்க, நம்மளுக்கு தானே அது இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்சோன்கிட்ட போய் எல்லாம் பேசவும், சிம்சோன் அதனால நான் வந்து உங்களை என்ன பண்ணுறேன்னா, நான் உன்னை ஒப்பு கொடுக்குறோம், உன்னை கட்டி சும்மா கொடுத்துட்றோம், நீ அங்கே போய் நீ இது பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. 12வது வசனம், ம் 13, என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை ஒரு கயரில் கட்டி இது பண்ணி கொடுத்துட்றாங்க. அங்கே கட்டி கொடுத்தோடனே என்ன ஆயிடுதுன்னா, அவங்க அங்கே பெலிஸ்தர் கையில் கொடுத்தோடனே கொஞ்சம் அங்கே போய் அவர் என்ன பண்ணுறாரு? அந்த கர்த்தருடைய ஆவி அவருக்குள்ளே வந்த உடனே அந்த கயிறை வந்து அப்படி ஈஸியாக ஒரு நூல் அத்து போடுற மாதிரி அத்துடுறாரு. அத்துட்டு அங்கனக்குள்ளே ஒரு பச்சை கழுதை செத்து அப்போ தான் தாடை எலும்பை எடுத்து என்ன பண்ணுறாரு? தன் கையை நீட்டி 15வது வசனம் வாசிச்சிங்கன்னு தெரியும். உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். இப்போ தான் என்ன பண்ணுறாரு? பெலிஸ்தரில் 1000 பேரை ஒரு 30 பேர் கொண்டாரா, அப்புறம் வந்து அவங்களோட இதை அழிச்சிட்டாரு. இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா, 1000 பேரை ஒரு ஆளே பாருங்கள் 1000 பேரை கொல்ற அளவுக்கு அவருக்கு பலன் இருந்தது. ஏன்னா அப்பயும் கர்த்தருடைய ஆவி அவருக்குள்ளே இருந்தனால அந்த செய்ய முடிஞ்சது. அதை முடிச்சுட்டு கொன்று போட்டுட்டு வந்துடுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு? திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி போயிட்டே இருக்காரு. போனோடனே திரும்ப இவர் தான் 20 வருஷம் என்ன பண்ணுறாரு? 20வது வசனம் வாசிங்க, அதுலேயே 20. ம் 20 வருஷம் அவர் தான் அந்த ஊரில் இதாக இருக்கார்.
இப்போ 16 வந்துடுங்க. 16:1 வாசிங்க. இங்கேயும் வந்து அவர் தவறு செய்கிறாரு, அடுத்தும் ஒரு தவறு செய்கிறாரு. முடிச்சுட்டு இப்போ 4வது வசனம் வாசிச்சிங்கன்னா தெரியும். 4வது வசனம் வாசிங்க. தெளிலால் இப்போ என்ன பண்ணுறாரு, அடுத்து தெளிலால் என்னும் ஒரு ஸ்திரீ, அந்த இவங்க வந்து இவங்களும் வேறு நாட்டு இவங்க வேறு வம்சத்தை சேர்ந்தவங்க. அந்த பெண்ணோட இவங்க இதாக இருக்காங்க. அந்த பெண் பேசுகிறது சிம்சோனுக்கு அப்படியே ரொம்ப இனிமையாக இருக்குது. அவளை இடத்திற்கு போய் இப்போ இங்கே இருக்கான்றத பெலிஸ்தர்கள் என்ன பண்ணுறாங்க, அதிபதிகள் கேள்விப்பட்டோன்னு என்ன பண்ணுறாங்க, அவளை எடுத்து 5வது வசனம் வாசிங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அவனுக்கு எதில் பலம் இருக்குது அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு கேட்டு சொல்லு. நான் வந்து ஒவ்வொருத்தவங்களும் உனக்கு 1100 வெள்ளிக்காசு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த தெளிலால் என்ன பண்ணுறான், சிம்சோனை பார்த்து உனக்கு எதனால் பலம் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் உடனே இந்த மாதிரி சொல்கிறான், உன்னை அதற்கு சிம்சோன் என்ன சொல்கிறான்னா, உலராத பச்சையான 7 அகனி நார் கயிறுகளால் என்னை கட்டினால் நான் பலம் இழந்துருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அதே மாதிரி ஃபஸ்ட்டு இது 7வது வசனம் ஃபஸ்ட்டு ஒரு இது சொல்கிறாப்புல என்னன்னா, நான் ஒரு பச்சை கயிறு எடுத்து என்னை கட்டிட்டோம்னா நான் வந்து எனக்கு வந்து என்னோட பலம்லாம் போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறா, பெலிஸ்தருக்கு சொல்லிடுறா, இந்த மாதிரி கட்டி வச்சிட்டோம்னா அவனோட பலம் போயிடும், அப்போ வந்து நீங்கள் அவனை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிவிட்டு இது பண்ணோடனே இவங்க அன்னைக்கு இரவே வந்துடுறாங்க. பெலிஸ்தர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, 9வது வசனம் வாசிங்க, 8 வாசிங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, பெலிஸ்தர்கள் கொண்டு வந்து அந்த கயிறை வச்சு கட்டிடுறாங்க. ஆனால் என்ன ஆயிடுது, பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கிற போது அவள் சிம்சோன் பெலிஸ்தர் உன் மேல் வந்து விட்டார்கள் என்றார். என்ன பண்ணுறா, பெலிஸ்தர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே படையெடுக்க அந்த இது பண்ண போகிறாங்க சொல்லி பயமுடுத்தணும். அப்பொழுது அவன் அந்த நூலில் கட்டின உடனே இவன் சொன்ன மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த இதையும் என்ன பண்ணிடுறா, சணல் நூல் மாதிரி அருந்து போயிடுது. அருந்தோடனே தப்பிச்சு போயிடுறாப்புல. தப்பிச்சு போனோடனே அப்போயாவது அவனுக்கு ஞானம் வருதானா, ஞானம் வரல பாருங்கள். அடுத்து திரும்ப தெளிலாள்கிட்ட வர்றா. தெளிலாள் வந்து சிம்சோனை பார்த்து திரும்ப 10வது வசனம் வாசிங்க. திரும்ப என்ன பண்ணுறா, தெளிலாள் அந்த பெண் கேட்குறாங்க, நீ என்கிட்ட சொன்னது பொய் சொல்லிட்ட, இனிமேல் வந்து பொய் சொல்லாத, எனக்கு உண்மையை சொல்லு, உனக்கு என்ன செஞ்சால் பலம் குறையும் சொல்லணுன்னே. அப்போ திரும்ப அவங்க என்ன பண்ணுறாரு, அதற்கு அவர் இதுவரைக்கும் ஒரு வேளைக்கும் வழங்காது இருக்கிற புது கயிறுகளால் என்னை இறுக கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போல் ஆவேன் என்றார். இன்னொரு சொல்கிறார், இந்த மாதிரி புது கயிறில் கட்டினா நான் என்னோட பலம்லாம் போயிடும்னு சொன்னோடனே 12வது வசனம், அப்பொழுது தெளிலால் திரும்ப புது கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி, சிம்சோனே பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டில் இருந்தார்கள். ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலை போல் அறுத்து போட்டான். இப்பயும் 2வது டைம் என்ன பண்ணிடுறாரு, அதே மாதிரி அறுத்து போட்டு போயிடுறாரு சிம்சோன். போனோடனே 13வது வசனம், பின்பு தெளிலால் சிம்சோனை பார்த்து இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய். என்ன பண்ணுறாங்க, என்ன நீ என்கிட்ட பொய் சொல்லிட்ட அப்படின்னு வந்து திரும்ப தெளிலாள்கிட்ட திரும்ப போனார். 3வது டைம் போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, சிம்சோனை பார்த்து என்கிட்ட ஏன் பொய் பேசுகிற, என்னை பார்த்து உனக்கு இந்த மாதிரி பரியாசம் பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்ப அப்படியே அவங்க இதாக பேசினோடனே, அப்போ நீ இப்போ உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே அப்போ திரும்ப ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீ என் தலைமயிரின் 7 ஜடைகளை நெசவு நூல் பாவோடை பின்னிவிட்டால் ஆகும் என்றான்.
உடனே அதே மாதிரி செஞ்சு அதை ஆணி அடித்து மாட்டிடுறாங்க. அப்புறம் பெலிஸ்தர் வந்தோடனே அதையும் பிடுங்கி போட்டுறாங்க. 14 வாசிங்க. இப்போ அதையும் பிடிங்கிட்டு போயிடாரா. திரும்ப 4வது டைம் வராங்க. அப்பொழுது அவன் அவளை பார்த்து, உன் இருதயம் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ என்னோட உண்மையாகவே இல்லை, என்னை நீ உண்மையாக நேசிக்கவும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி தெளிலால் சொன்ன உடனே, இந்த 3 விஷயம் என்னை என்ன பண்ணிட்டா, ஏமாற்றிட்ட, இனிமேலாவது உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணிடுறாரு, 4வது டைம் உண்மையை சொல்லிடுறார். அப்போது அவர் சொல்கிறார், இது வரைக்கும் நான் என் அம்மா என்னோட தாய் தப்புனுக்கு சில விஷயம் இந்த மாதிரிலாம் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன் வார்த்தைகள் 16வது வசனம் வாசிங்களே. 16 இல்லை 16. இப்படி அவனை அவன் என்ன பண்ணுறான், தினம் தினம் அவளுக்கு இந்த மாதிரி அவள் பேசி அதை கேட்கணும்னு நினச்சோடனே அவன் ஒரு மாதிரி மனசளவில் இதானோடனே தன் இருதயத்தில் எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்திடுறான். என்னோட தலையில் சவரகன் கத்தி பட்டா ஏன்னா என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்த முதல் தேவனுக்கு நஸ்ரேனா நான் பிறந்திருக்கேன், என்னோட தலையில் அந்த முடி கட் பண்ணிட்டாலே நான் பலன் இழந்துருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அதை அவள் என்ன பண்ணிடுறா, அவனை தூங்க வச்சு அவனோட மடியில் பேசி நல்லா நயமாக தூங்க வச்சு அவனோட முடியெல்லாம் கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி 18வது வசனம் வாசிங்க. பெலிஸ்தர் என்ன பண்ணுறாங்க, கையில் பணம்லாம் கொண்டு அவளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த பணத்தெல்லாம் வெள்ளி காசெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. வந்தோடனே அவள் என்ன பண்ணுறா, அவனை தன் மடியில் நித்திரை பண்ணி ஒருவனை அழைச்சி தலைமயிரின் 7 ஜடைகளையும் இது சேவ் பண்ணிடுறாங்க, சிரைச்சு அவனை அதை முடி எடுத்தோடனே அவருக்கு என்ன ஆயிடுறாருன்னா அந்த பலன்லாம் போய் அவரால் ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு போயிடுறாரு. அப்போது சிம்சோனோட கண்ணெல்லாம் பிடுங்கிடுறாங்க. 20வது வசனம் வாசிங்க. இருபத்தி இப்போ என்ன ஆயிடுச்சு, இவருக்கு முடி எடுத்தோடனே அந்த உண்மையை சொன்னனால, அந்த தேவையில்லாத அந்த பெண்ணுக்கிட்ட பேசினனால பாருங்கள் அவரோட பலம்லாம் போயிட்டு கண்ணை எடுத்துடுறாங்க. 2 வெண்கல விலங்குக்கு போட்டுறாங்க, சிறையில் ஒன்றும் சும்மா போடலை, அவர் மாவரைக்கிற வேலை மாதிரி போட்டுறாங்க. இப்போ இந்த மாதிரி ஆனோடனே இந்த பெலிஸ்தர்கள் என்ன பண்ணுறாங்க, 23வது வசனத்தில் இருக்கும், பெலிஸ்தரின் பிரபுக்கள் நம்முடைய பையனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். அவங்க ஒரு வீட்டில் ஒரு அரண்மனை மாதிரி இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் பிரபுக்கள் எல்லாம் சேர்ந்து சிம்சோன் இந்த மாதிரி பண்ணிட்டோன்னு சொல்லி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, சரி அந்த இடத்துல இவனை சிம்சோனை கூப்பிட்டு ஒரு இப்போ யாராவது நம்மளை சில இடத்துல கேலி பண்ணணும்னா அந்த நடுவில் அவங்கள வச்சு கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சிம்சோனை என்ன பண்ணுறாங்க, அந்த பிரபுக்கள்லாம் அந்த இடத்துல கொண்டு அவங்கள நிப்பாட்டி இது பண்ணுறாங்க. 25 வாசிங்க.
இப்போ என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு கண்ணு வேற பிடிக்கிட்டாங்களா, எல்லாம் கிண்டல் பண்ணி அவனை ஏளனம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணி அவனை ஒரு நடுவில் தூணில் வச்சு கட்டிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, ஏன்னா அது வரைக்கும் சிம்சனோட பலன் போயிடுச்சு, ஆண்டவரும் ஆவியானவர் அவர்கிட்ட பலன் கொடுக்கல. 26வது வசனம், சிம்சோன் தனக்கு கைலாகு கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டானான் போல வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். இப்படி பார்த்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா செய்கிற பார்த்தோன்னா அந்த மற்ற ஜனங்கள்லாம் அவனை கிண்டல் பண்ணுறாங்க. அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரிகளின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோனை வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களா? 3000 பேர் இருக்காங்க. உடனே அப்பொழுது சிம்சோன் என்ன பண்ணுறாருன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரு தீர்வையும் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படி ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனை என்னை பலப்படுத்தும் என்று சொன்ன உடனே சிம்சோன் சொல்லி இப்போ என்ன பண்ணுறாரு, பரிசுத்த ஆவி ஜெபம் பண்ணுறாரு சிம்சோன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, எனக்கு திரும்ப அந்த பலம்லாம் கொடுங்க, நான் என்னோட கண்ணு வேணும் அதெல்லாம் கேட்கல, இந்த இடத்த நான் மொத்தமாக அழிக்கணும் அப்படின்னு திரும்ப பலன் கேட்ட உடனே ஆண்டவர் ஏன்னா ஆண்டவர் அபிஷேகம் பண்ண மனுஷன், இவர் இவ்வளோ தவறு செஞ்சாலும் திரும்ப என்ன பண்ணுறாரு, அபிஷேகத்தை கொடுக்குறாரு. திரும்ப அவரோட உடம்புல என்ன ஆகுது, பலம் வந்துடுது. அந்த வீட்டை தாங்கி நிற்கிற அந்த 2 தூண்களையும் என்ன பண்ணுறாரு, தன் வலது கையினாலையும் இடது கையினாலையும் அந்த கயிறை பிடிச்சி இழுத்து அந்த இழுத்தோடனே என்ன ஆயிடுது, வீடு இடிஞ்சிருது. 30வது வசனம் வாசிங்க. இப்போ என்ன பண்ணிடுறாங்க, அந்த வீடு இடிஞ்சிருது. சிம்சோனும் சேர்ந்து இறந்துடுறாரு. இறந்தோடனே அவனோட சகோதரன்னா சொந்தக்காரவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, 31வது வசனம், பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்து கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். இப்போ சிம்சோனை குறித்து பார்த்தோம். ஆனால் அவர் ஒரு அபிஷேகம் பெற்ற மனிதன். அவரை மாதிரி நம்ம இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத இடத்துல சில கர்த்தருடைய செயலும் இருக்குது. ஆனால் இவராக திரும்பவும் வழி தவறி சில காரியங்களை செஞ்சார். ஆனாலும் திரும்ப என்ன பண்ணார், ஆண்டவர் அவருக்கு அபிஷேகத்தை கொடுத்து அந்த 3000 பேரை அழிக்கும்படி அவருக்கு உதவி செஞ்சார். ஆனால் நம்ம அப்படி விட்டுட்டு போகக்கூடாது. ஒரு தடவை அபிஷேகம் பெற்றிருக்கோம்னா ஆண்டவருக்குள்ளவே இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா, நம்மளுக்கு எந்த கஷ்டமும் வராது. நம்ம ஸ்மூத்தாக போகலாம் பாதையில், இல்லையா? நிறைய இந்த மாதிரி சில கஷ்டங்கள்லாம் தேவையில்லாமல் வழி விலகி போனோம்னா போயிட்டு திரும்ப வந்தாலும் ஆண்டவர் ஏற்றுக்குவார். ஆனால் நம்ம வழி விலகாமல் போகும்போது நம்மளை ஆண்டவர் நீ நல்லா ஸ்மூத்தாக நல்லா போகலாம், கஷ்டப்பட வேண்டியதில்லை. சீக்கிரமாக உங்கள் வயசுலலாம் ஒரு 30-35 வயசுக்குள்ளே எல்லாம் செட்டில் ஆகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல வேலைகளை கொடுப்பார். அப்போ நம்ம தேவனோட அதிக நேரம் செலவிடணும். ஏன்னா அவருக்கு அதுதான் விரும்புவார். அவரோட நீங்கள் பேசணும் அப்படின்னு தான் விரும்புவார். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க.